மறுமை நாளுக்குரிய பல அடையாளங்கள் இப்பவே வந்துருச்சு. பாலைவனங்கள் சோலைவனமாக்கப்பட்டுருச்சு, கொலைகள் பெருகிருச்சு, விபச்சாரம் பெருகிருச்சு, பெண்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வெள்ளம் வந்துருச்சு. இன்னும் மறுமை நாளுக்கான பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் மறுமை நாள் எப்ப வரும் அப்படின்னு நம்ம ஆர்வமா இருக்குமே தவிர, மறுமை நாள் வரும்போது முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும். என்ன, ஜீசஸ் அப்படின்னு சொல்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி தஜ்ஜால் வந்துருவான். தஜ்ஜால் இந்த உலகத்துல வரும்போது பெரும் குழப்பம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்துல இருந்து பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. யாரோட ஈமான் பலவீனமா இருக்கோ, அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கை குறைவா இருக்கோ, அவங்க எல்லாம் தஜ்ஜாலை பின்பற்றி வழிகேட்டுல போயிருவாங்க. அப்போ நம்ம எந்த அளவு இந்த தஜ்ஜால் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடணும். யூதர்கள் மறுமை நாள் வர்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க, எப்போ மறுமை நாள் வரும் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொன்னா மறுமை நாள் வெகு சீக்கிரமே வந்துரும் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் உலக முடிவு நாளை எதிர்பார்த்துதான் இருக்கணும். நம்ம மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்ற ஆர்வத்துலதான் இருக்குமே தவிர, இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்துக்கு நம்ம பயப்படுறது இல்ல. வஅஊது பிக மின் ஃபித்னத்தின் மஸீஹ் தஜ்ஜால் அப்படின்னு துவா செஞ்சாங்க.